தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 145:1. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த சங்கீதம் தாவீது கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை புகழ்ந்து பாடின சங்கீதம். பிரியமானவர்களே, சமஸ்த இஸ்ரவேலுடைய அரசராகிய தாவீது, அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருந்திருக்கும். ஆனாலும் அந்த வேலையை அவர் பொருட்படுத்தாமல் கர்த்தரை எப்பொழுதும் உயர்த்தி போற்றி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பாராம். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளை கிடைத்தால் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கர்த்தரை அவர் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பாராம், ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். பிரியமானவர்களே, அவருடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதத்திற்கும் அவர்களுடைய வெற்றிக்கும் இதுதான் ரகசியம் என்று வேதாகமம் தெளிவாக கூறுகின்றது. கர்த்தரும் இன்று நமக்கு இந்த வார்த்தையை கூறி, என் அன்பு மகனே, மகளே, தாவீதை போன்று நீயும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் என் நாமத்தை உயர்த்தி என்னை ஸ்தோத்தரித்தால் நான் உன்னையும் உன் சந்ததியையும் உன் சந்ததிகளின் சந்ததியையும் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று வாக்களிக்கின்றார். ஆகவே நாம் தாவீதை போன்று என்றென்றைக்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்திற்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருப்போம். உலக பிரகாரமான சிந்தனைகளை விட்டு விடுவோம். தேவையற்ற நண்பர்களுடன் பேசுவது, யூடியூப், வாட்ஸ்அப் என்று தேவையற்ற காரியங்களை பார்ப்பது, இதை விட்டுவிட்டு எப்பொழுதும் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், நன்றி கூறுவோம். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் என்றென்றைக்கும் எல்லா காலங்களிலும் எல்லா சமயங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, ராஜாவாகிய தாவீது எப்பொழுதும் என்றென்றைக்கும் நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரித்து அதன் மூலமாக அவரும் அவருடைய சந்ததிகளும் சந்ததியின் சந்ததிகளுமாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அப்பா, நாங்களும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரும் இன்றிலிருந்து உமது நாமத்தை, உமது பெயரை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரித்து உயர்த்துவோம் என்று பொருத்தனை செய்கின்றோம், உறுதி கூறுகின்றோம். நீங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.